எனது அன்பு நேயர்களே, வணக்கம். உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிபிக் ஆஸ்ட்ராலஜி சேனலின் கும்பராசி அன்பர்களே, இந்த பதிவினில் மே 14, 2025 நிகழும் அந்த குரு பயிற்சி தரக்கூடிய அற்புதங்களை பற்றி பார்ப்போம். இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்போடு வேண்டுகின்றேன். பதிவை முழுவதுமாக கேட்டு பயனுள்ளதாக இருக்கிறது என்றால் லைக் செய்து உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்கள், அவருடைய ராசி கும்பம் அல்லது லக்னம் கும்பம் அல்லது லக்னம் எதுவாக இருந்தாலும் ராசி கும்பமாக இருந்தாலும் இந்த பொது பதிவு பொருந்தி வரும். அவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். அன்பு நேயர்களே, கும்பராசி என்பர்களே, இந்த குரு பெயர்ச்சியிலே லாப வாழ்க்கை வசப்படும். ஒரு சந்தேகம் உங்களுக்கு எழும். எப்படி லாப வாழ்க்கையானது சனி பகவான் 7 சனியினுடைய பாதச்சனியில இருக்கும்போது வசப்படும் என்றால், சனி பகவான் குருவினுடைய வீட்டில் தான் இருக்கிறார். இந்த பதிவை உங்களுக்கு தரக்கூடிய அல்லது குரு பகவான் 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல சனி பகவான் அவருடைய சுய நட்சத்திரத்தில குருவினுடைய ஸ்தானத்தில 2ஆம் நிலையில இருக்கிறார். ஆகையினாலே பணம் வருவதற்கான பஞ்சங்கள் இருக்க போவதில்லை என்பதுதான் உண்மை. ஆகையினாலே பணம் வரும்போது கஷ்டங்கள் காணாமல் போகக்கூடிய வாய்ப்பு என்பது இருக்கு. அல்லது எந்த கஷ்டம் வந்தாலும் ஒரு செலவு செய்வதற்கான வருமானத்தை தந்துவிடக்கூடிய அமைப்பு. ஆகையினால்தான் லாப வாழ்க்கை வசப்படும் என்று இந்த பதிவிற்கு தலைப்பை தந்திருக்கின்றேன். குருவினுடைய பெயர்ச்சி சார்ந்து கும்பராசி என்பவர்களுக்கு சொல்ல வேண்டும் என்றால், குரு கிட்டத்தட்ட 1 வருட காலம் அந்த 5ஆம் நிலை மற்றும் 6ஆம் நிலைக்கு அந்த இடையிலே அவருடைய பயணம் என்பது இருக்கும், அந்த பெயர்ச்சி. ஆகையினால் தொடர்ந்து இணைந்து இருக்கும் போது அவ்வப்போது உள்ள கிரக நிலைகளினுடைய அந்த குருவினுடைய தாக்கத்தை, நற்பலன்கள் அல்லது ஏதேனும் ஒரு கெடுபலன் என்றாலும் கூட எப்படி சமாளிப்பது என்று ஒரு வழிகாட்டுதல் அல்லது இது நடக்கலாம் என்ற அந்த ஆருடத்தை உங்களுக்கு இந்த பதிவுகளின் மூலமாக நான் சொல்வேன். 5ஆம் இடம் என்பது குருவினுடைய நிலையை பொறுத்தவரை 2, 5, 9 எல்லாம் குருவினுடைய காரகத்துவங்களாக இருக்கும். சில நிலைகளிலே கவனமாக இருக்க வேண்டும். உங்களுடைய ஹாபிஸ், அதாவது பொழுதுபோக்கு என்று சிலது வைத்திருப்பீர்கள். அந்த பொழுதுபோக்கு விஷயங்களிலே தேவை, தேவையற்றது என்ற 2 வகைகளிலே பிரித்துக் கொள்ள வேண்டும். தேவையற்ற பொழுதுபோக்குகளிலிருந்து வெளிவருவது கஷ்டங்கள் காணாமல் போவதற்கு ஒரு வழி. அடுத்தது, உங்களை உற்சாகத்தோடு வைத்திருப்பதற்கு அல்லது உங்களை ஒரு வேலையிலேயே ஆழ்த்தியிருப்பது போன்ற ஒரு விஷயத்திற்கு என்டர்டெயின் செய்வதற்கு ஏதேனும் ஒரு என்டர்டெயின்மெண்ட், ஏதேனும் ஒரு நிகழ்ச்சிக்குள் சென்று சிக்கிக் கொள்ளக்கூடாது. பாட்டு, கூத்து, கேளிக்கை அல்லது சினிமா, தினந்தோறும் சினிமா செல்லுவது என்று பணமும் நிறையும், நேரமும் நிறையும், தூக்கமும் கெடும். இது போன்ற விஷயங்களை தவிர்த்துக் கொள்ளுங்கள். 5ஆம் இடத்துல இருக்கும்போது ரொமான்டிக் ரிலேஷன்ஷிப்ஸ், அந்த காதல் நிச்சயமாக உங்களுக்கு கை கொடுக்கும். அந்த காதல் கசிந்து திருமணத்தில முடியக்கூடிய காதலாய், இனிய இல்லறம் அமையக்கூடிய காதலாய் அமைத்துக் கொள்ளுங்கள். கஷ்டங்கள் தீரும். இல்லை என்றால் அந்த காதல் கூட கசக்கக்கூடிய அமைப்பை தந்துவிடும். ஏனென்றால் குரு பகவான் 5ஆம் நிலையில இருக்கும்போது இந்த குரு அந்த காரகத்திற்கு வரும்போது காரகத்தை நாஸ்தி செய்வார் என்று வேத ஜோதிடம் சொல்லும். அந்த வேத ஜோதிடங்களின் அடிப்படையில ஒரு பொது விதி இருக்கிறது. இந்த காரகத்திற்கு வரும்போது அந்த காரகத்திலே கவனமாக இல்லை என்றால் அந்த காரகோ பாவ நாஸ்தி என்ற அந்த தத்துவத்தை குரு செயல்பட்டு விடக்கூடாது. ஆகையினாலே கவனமாக இருக்க வேண்டும். மேலும் குருவின் மீது சனியின் பார்வை இல்லாத ஒரு அற்புதமான நிலையாக அந்த 5ஆம் இடத்துல இருக்கிறது. இந்த 5ஆம் இடம் என்பது குருவை பொறுத்தவரை, குரு பகவானை பொறுத்தவரை அவர் இருக்கக்கூடிய நிலை மிக சாதகம் என்று சொல்ல முடியாது. ஏனென்றால் புதனினுடைய வீட்டிலே மிதுன ராசியில இருக்கிறார். ஆகையினால ஏதோ ஒரு உங்களுக்கு தெரிந்த ஒரு அளவிலே உங்கள் புத்திதான் உயர்ந்தது என்று நினைத்து எந்த ஒரு விஷயத்தையும் பெரிதாக செய்துவிடக்கூடாது. ஒரு முதலீடு செய்கிறீர்கள் என்றால் அதிர்ஷ்டத்தை நம்பி, ஏனென்றால் இப்ப இந்த 5ஆம் இடம் என்பது ஹவுஸ் ஆஃப் பிளஷர் அண்ட் கிரியேட்டிவிட்டி என்று சொல்வார்கள். ஒரு உற்சாகத்தையும் ஒரு ஊக்கத்தையும் தந்து ஒரு பெரிய படைப்பாற்றல் நம்மிடம் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தையும் தரும். அதை முழுவதுமாக நம்பி நீங்கள் நினைத்தது சரி என்று கணக்கு போட்டு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட், ஏதேனும் ஒரு முதலீடு, மூலதன முதலீடுகளை தேவையற்ற நிலைகளிலே செய்து விடாமல் இருப்பது சிறப்பு. ஆனால் கலை, இலக்கியம் போன்ற விஷயங்களிலே அல்லது ஆழ்ந்த நுட்பமான விஷயங்களை தெரிந்து கொள்வது, ஜோதிட நுணுக்கங்கள் தெரிந்து கொள்வது, கிரகங்கள் இருக்கக்கூடிய தத்ரூப நிலைகளை தெரிந்து கொள்ள கணக்குகளை பயில்வது,
இவையெல்லாம் நிச்சயம் கை கொடுக்கும். அது வருங்கால வாழ்க்கைக்கு கூட ஓரளவிற்கு உதவலாம். உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்துவதற்கு உங்களுடைய கற்பனைக்கு வடிவம் கொடுத்து அந்த வடிவத்தை நிஜமாக்கி, அதாவது மனிதனுக்கு கற்பனை வரும்போது நிஜமாகக்கூடிய கற்பனை தான் வரும் என்று சொல்லக்கூடிய அமைப்பு. ஆகையினாலே அந்த நல்ல விஷயங்களுக்கு கற்பனையிலே ஒரு நல்ல விஷயம் தோன்றுகிறது என்றால் அதற்கு ஒரு திட்ட வடிவம் கொடுத்து அதை செயல்படுத்துவதற்கு இது இனிமையான நிலையாக இருக்கும். அது மட்டுமல்லாமல் ஓய்வு நேரங்களை குடும்பத்தோடு பயன்படுத்த வேண்டும். தனியாக சென்று தனியாக இருப்பது, அதாவது தனிமரம் தோப்பாகாது. ஒரு தோப்பிற்கு உள்ள ஒரு மவுசு, அதற்கான ஒரு வரவேற்பு ஒரு தனி மரத்திற்கு இருக்காது. தனிமரம் பெரும்பாலும் சிக்கலை தந்துவிடும். ஒரு இடி கூட தனிமரத்தின் மேல் விழும். ஆகையினாலே கவனமாக இருக்க வேண்டும். ஒன்று கூடி உங்களுடைய குடும்பத்தோடு, அதுவும் உங்களுடைய குடும்பத்தோடு எப்போதுமே இருக்கக்கூடிய அந்த நிலையை இப்போது ஏற்படுத்தும். பிரிந்திருந்த விஷயங்களை இப்போது ஒன்றாகக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும். ஆனால் இந்த லக், அதிர்ஷ்டம் இருக்கிறது என்று 5ஆம் இடத்திலே குரு பகவான் இருக்கிறார். அந்த 5ஆம் இடத்து குரு பகவான் 9ஆம் இடத்தை பார்க்கிறார். பார்வை பலத்தின் மூலமாக சிறப்பு. ஆகினால் அது மட்டுமல்ல, அந்த குருவினுடைய பார்வை உங்களுடைய ராசியின் மீது இருக்கிறது. ராசியில் ராகு வேறு. ஆகையினால் பெரும்பாலும் என்ன செய்து விடுவீர்கள் என்றால், மிகப்பெரிய அதிர்ஷ்டங்களை நம்பி அல்லது நீங்கள் நினைப்பதுதான் சரி என்று நம்பி ஒரு 10,000 ரூபாய் கையில் இருந்தால் எதிலும் போட்டால் அது 1,00,000 ஆகும் என்று 10 மடங்காக ஆகும் என்று பெரிதாய் நம்பி, பெரிதினும் பெரிதை எதிர்பார்ப்போம் என்று நம்பி அந்த வேலையை செய்யாதீர்கள். ஏனென்றால் கேம்ஸ் ஆஃப் சான்சஸ் என்ற அந்த நிலையை இந்த 5ஆம் இடத்து குரு தருவார். 5ஆம் இடம் குரு உங்களுக்கு 4ஆம் இடத்தை விட 5ஆம் இடம் குரு நல்லதுதான். இருந்தாலும் கூட அந்த நம்பிக்கையில ஆரம்பத்தில எல்லாம் நன்றாக போவது போன்று தெரியும். இது போன்று ஏதேனும் சட்டத்திற்கு புறம்பான பேராசை போன்ற விஷயங்களில் ஏதேனும் ஈடுபட்டீர்கள், அந்த லோபம் போன்ற விஷயங்களில் ஈடுபட்டீர்கள் என்றால், சுயநலம் போன்ற விஷயங்களில் ஈடுபட்டீர்கள் என்றால் அதிலே சில சிக்கல்களை திடீரென்று தந்துவிடக்கூடிய அமைப்பு என்பது இருக்கிறது. இந்த குரு பகவானை பொறுத்தவரை 5ஆம் இடத்து குரு உங்களுக்கு நல்லவற்றை தரக்கூடிய அமைப்பு, தன்னம்பிக்கை தருவார். அந்த தன்னம்பிக்கை ஆக்கப்பூர்வ விஷயங்களின் மூலமாக மிகப்பெரிய வெற்றியை பெற்றுவிடலாம். ஏழரைச்சனியினுடைய பாதச்சனி என்று இருந்தாலும் கூட குரு நல்லது செய்வார். உயர் கல்வியில இருக்கிறீர்கள் என்றால் கல்வியில் நாட்டத்தோடும் ஈடுபாடோடும் செயல்பட்டால் வெற்றி. ஏனென்றால் குரு உங்களுக்கு 5ஆம் இடத்துல, சனி பகவான் அதே சமயத்துல உத்திரட்டாதி நட்சத்திரத்துல பயணம். ஒரு சிறிய நல்லதை நோக்கிய மாற்றம் மிகப்பெரிய உயரத்தை தந்துவிடும். எந்த ஒரு தொழில் அல்லது கரியர் பாத் என்று சொல்லக்கூடிய எந்த அமைப்பாக இருந்தாலும் வெற்றி. கலை இலக்கிய விஷயங்களிலே தத்துவ ஞானத்தை பெறுவதற்கெல்லாம் இது அற்புதம். அது மட்டுமல்ல, திருமணத்தை நோக்கிய காதல், அதை சார்ந்த காமம், இவையெல்லாம் வெற்றியை தரும். ஆனால் தேவையற்ற உறவு, முறையற்ற நிலை அல்லது உங்களுக்கு முறையற்ற நிலை அல்லது நீங்கள் யாரையேனும் முறையற்ற விஷயத்துக்கு துணை அழைத்தாலும் கூட அவருக்கும் சேர்த்து சிக்கலை தரக்கூடிய அமைப்பு. ஆகையினால எதிலுமே நேர்மறை எண்ணம், எதிலுமே ஆப்டிமிசம் அண்ட் எத்திக்ஸ் என்பது நல்ல அதிர்ஷ்டத்தை தரும். அதே போல் எல்லாவற்றிலுமே தேர்ந்த நுட்பத்தோடு, ஸ்கில்லோடு செயல்படுங்கள். ஒரு ப்ரொஃபஷனல் என்று சொல்வார்கள், அதை போன்று செயல்பட வேண்டும். தலைமை பண்புகளை நல்ல ஆலோசனையோடு உருவாக்கி கொள்வதற்கு இது ஒரு வாய்ப்பு. ஏழரை சனியில மெதுமெதுவாக ஏற்றம், ஏழரை சனியுடைய கடைசி கட்டத்திலே இருக்கிறீர்கள். அந்த நிலையில 5ஆம் இடத்துல இருந்து பார்வையினால் அற்புதங்களை செய்கிறார். 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு அந்த 5ஆம் இடத்துக்கு உங்களுடைய குழந்தைகள், குழந்தை வரம், இவற்றிலே சிறு தடை தாமதம் ஏதேனும் சிக்கலை தரக்கூடிய வாய்ப்பு என்பது இருக்கலாம். ஆனாலும் கூட பார்வை பலத்தின் மூலமாக 9ஆம் இடத்தை பார்ப்பது, லாபஸ்தானத்தை பார்ப்பது, உங்களுடைய ராசியை பார்ப்பது, கும்ப ராசியை பார்ப்பதெல்லாம் நம்பிக்கை தலை தூக்கும், காணாமல் போகும் கஷ்டங்கள், லாப வாழ்க்கை உங்களுக்கு வசப்படும். அன்பு நேயர்களே, ஊக்கத்தோடு இருந்து ஆக்கம் பெறுவீர்களாக. பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். பயனுள்ளதாக இருக்கும் என்றால் உங்களுடைய மேலான கருத்துக்களை கமெண்ட்ஸிலே தெரிவித்து, மேலும் உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்கள் கும்ப ராசி, கும்ப லக்னம் அல்லது லக்னம் எதுவாக இருந்தாலும் ராசி கும்பமாக இருந்தால் அவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். உங்களுடைய ஆதரவு இன்றியமையாதது. நன்றி.